திருச்செந்தூர் ஒரு முறை மகான்கள் வழிபாடு இந்த வருடம் முழுவதும் உங்களை காப்பாற்றும். தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பில்லை என்று வருத்தப்படக்கூடிய, படிப்பில் நிறைய அரியஸ் வைத்திருக்கக்கூடிய குழந்தைகள், வாழ்க்கையே சூனியமாகி விட்டது, எப்பவுமே மன அழுத்தம், நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், தூக்கமின்மை, வயிறில் ஒரே பிரச்சனைகள், கழிவுகள் வெளியேறுவதற்கு படாத பாடுபடுகிறேன் என்றெல்லாம் வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்கள் படிப்படியாக மூச்சு விடலாம். சந்தோஷமாக அப்பாடா என்ற நிம்மதி பெருமூச்சு விடலாம். ஒன்றன் பின் ஒன்றாக நல்லது வரும். 7.5 சனியில் ஆரம்பத்தில் உள்ளீர்கள். உடற்பயிற்சியை மறந்து விட்டீர்கள் என்றால் என்னிடத்தில் வராதீர்கள், என் ஜோசியத்தை கேட்காதீர்கள். நான் உங்களை என்ன சொல்கிறேன், ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கிடுங்கன்ற. குடும்பத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. உங்கள்கிட்ட அன்பு காட்டி பாசம் காட்டி ஏதோ உங்களுக்கு அவங்க தான் இருக்கிற மாதிரி நிறைய பேர் காட்டுவாங்க. யாரையும் நம்பாதீங்க. மேஷ ராசி தான் மற்றவர்களுக்காக வாழும், மற்றவர்களுக்காக தாங்கும். மேஷத்திற்கு எப்பொழுதும் கடவுளுடைய கிருபை உண்டு, கடவுளின் ஆசீர்வாதம் உண்டு. ராசிகளிலே முதல் ராசி என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அஸ்வினி என்றால் 1ஆம் நட்சத்திரம், பரணி என்றால் 2வது நட்சத்திரம், கிருத்திகை என்றால் 3வது நட்சத்திரம். 27 நட்சத்திரத்தில் நீங்கள் தான் 1, 2, 3 இருக்கிறீங்க. அதுக்கு பிறகுதான் மற்றவங்களாம் போட்டியில் ஜெயிக்கவே இல்லை. அதனால் தலை நிமிர்ந்து உட்காருங்க. தெய்வத்தோட டோட்டலாக சரண்டர் ஆகிடும். நிறைய நல்லது நடக்கும், சுபகாரியம் நடக்கும், வண்டி கிடைக்கும், வாகனம் கிடைக்கும், உள்ளூர் வெளியூர் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்வீங்க, வேலை நல்லா இருக்கும், கௌரவம் ஏற்படும், அரசாங்கத்தில் அனுகூலம் ஏற்படும். எல்லாமே நல்லா வருதில்ல, என்னத்துக்கு அப்போ நெகட்டிவ் வரும்? உடற்பயிற்சியை கவனிக்கலைன்னா நெகட்டிவ் வரும். கத்துறது, உணர்ச்சி வசப்படுறது, பயப்படுறது எல்லாம் விட்டுருங்க. சட்ட விஷயங்கள்லாம் ஜெயிப்பீர்கள். வாழ்த்துக்கள்.